நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு முழுக்க ஓட்டுநர்களுக்கான வீடியோ பதிவு. இது சங்கம் சார்ந்த வீடியோ கிடையாது. முதல்ல அதை நான் நண்பர்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். ஒவ்வொரு ஓட்டுநரும் சிந்திக்கக்கூடிய வீடியோ இது அப்படின்றத நான் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு அரசு துறையில பணி செய்யக்கூடிய நபர்களினுடைய வேலையவோ இல்லை அவங்க கிட்ட தேவையில்லாத தகராறோ பண்ணினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அத்தனை வேலைகளையும் பார்ப்பாங்க. ஒரு அரசு அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுத்ததற்குன்னு தண்டனைகள் முதற்கொண்டு, சிறை தண்டனை முதற்கொண்டு கிடக்கு. உதாரணத்துக்கு, ஒரு காவலர் அவருடைய பணியை செய்யும் போது அவரை நம்ம இடையூறு பண்ணாலோ இல்லை அவரை அடித்தாலோ அவர் சட்டையை பிடிச்சாலோ என்னென்ன தண்டனைகள் இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே போல் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஓட்டுநர்கள். மக்கள் பணி செய்யக்கூடிய நபர்கள் ஓட்டுநர்கள். ஆனா ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணி அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஒரு ஓட்டுநர் வண்டியை மறிச்சு நிப்பாட்டி அந்த டிரைவரை கெட்ட வார்த்தையில பேசுறது, இழுத்து போட்டு அடிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு ஒரு சில ஓட்டுநர்கள் நின்று ஏப்பா இந்த மாதிரி பண்றீங்கன்னு கேட்கிற நபர்களை பார்த்துருக்கோம். ஆனா 99% பேர் கடந்துதான் போய்க்கிருக்கோம், ஓட்டுநராக இருக்கக்கூடிய நம்மளையும் சேர்த்து. அப்ப ஒரு ஓட்டுநர் மக்கள் பணி செய்யக்கூடிய நபர். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கும் இந்த நாட்டு மக்களினுடைய தேவைகளுக்காக இயங்கக்கூடிய நபர்கள் தான் ஓட்டுநர்கள், மக்கள் பணி செய்யும் நபர்கள். அப்ப நம்மளை மட்டும் ரோட்ல நிப்பாட்டி அடிக்கிறது, கெட்ட வார்த்தைகளை திட்டுறது அப்படின்னு இருக்கும்போது இதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே போய் இந்த மாதிரி என் வண்டியை மறிச்சு நீ அடிச்சாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசினாருன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்லை. கம்ப்ளைண்ட் எடுக்கிறாருன்னா வீடியோ ப்ரூஃப் கொண்டு வா, ஆதாரம் கொண்டு வா, அங்க இருக்கிறவங்களை சாட்சிக்கு கொண்டு வா அப்படின்னு இந்த மாதிரியான அலக்களிப்புகள் ஒரு பக்கம். இதை ஏன் நம்ம ஓட்டுநர்களுக்கு இந்த இடத்துல தெரியப்படுத்துறேன் அப்படின்னா, ஒரு அரசு அதிகாரிகள் அரசு பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அனைத்து பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. இது ஒரு தனியார் நிறுவனமோ தனியார் துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த தனியார் ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஆனா ஓட்டுநருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னால் இப்ப வரைக்கும் ஓட்டுநர்கள் ஒன்று சேர்ந்து நின்றுக்கமா யோசிச்சு பாருங்க. அப்ப ஓட்டுநர்கள் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இனம். ஆனா ஒற்றுமைன்ற ஒண்ணு இல்லாதனால வரும் நபர் போரும் நபரை எல்லாம் நம்மளை ஒரு கிள்ளிக்கிற மாதிரி எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அடி வாங்குறோம், கெட்ட வார்த்தைகள்ல திட்டு வாங்குறோம். இந்த அவல நிலை மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களான்றது தெரியாது. ஆனால் ஓட்டுநர்கள் நாம நினைச்சால் இதை மாற்ற முடியும். ஒரு இடத்துல ஒரு ஓட்டுநருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க கிராஸ் பண்றீங்கன்னா நின்று கேளுங்க. நின்று கேட்கறதுனால நம்ம குறைஞ்சு போறது இல்லை, நம்மளுடைய சுயமரியாதை அந்த இடத்துல காப்பாற்றப்படும். ஒரு ஓட்டுநருக்கு பிரச்சனை நடக்கும்போது 10 ஓட்டுநர் நின்று கேட்க ஆரம்பிச்சா நாளைக்கு இன்னொரு நபர் ஒரு ஓட்டுநர் போற வாகனத்தை நிப்பாட்டி கெட்ட வார்த்தையில பேசுறதோ அடிக்கிறதோ நடக்காது. எப்பா நிப்பாட்டினோம்னா பழையபடி 10 டிரைவர் வந்துடும், பிரச்சனை ஆயிருப்பா, எதுக்கப்பா அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வரணும். அப்படின்னா ஒரு ஓட்டுநருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல சக ஓட்டுநர் நின்று அதற்கான கேள்வி கேட்கும் போதுதான் இதனுடைய நிலைமை மாறும். அப்பதான் ஓட்டுநர்களுக்கு சுயமரியாதைன்றது இருக்கின்றத பொதுமக்கள் மத்தியில நம்ம நிரூபிச்சும் காட்ட முடியும். ஓட்டுநர்கள் ஒற்றுமையா இருக்காங்கன்னு சொல்லி நாளைக்கு நம்ம மேல கை வைக்கிறதோ நம்மளை அவதூறாக பேசுறதையும் நிறுத்துவாங்க. இதற்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஓட்டுநரும் இறங்கி நின்று கேள்வி கேட்டால் மட்டும்தான் இது நடக்கும். கேட்காம எதுவுமே நடக்காது. அழுத பிள்ளைக்கு தான் பால், அழுகாத பிள்ளைக்கு பால் இல்லை. அதே மாதிரிதான் தன்னுடைய சுயமரியாதை தன்னுடைய தொழில இருக்கும்போது நமக்கு ஏற்படுற அந்த மன உளைச்சலை போக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இதை இறங்கி நின்று கேள்வி கேட்கும் போதுதான் இது மாறும். சொடக்கு போடுற நிமிஷத்துல மாறுறதுக்கு நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. போராடி நம்ம தான் இதை மாற்றி கொண்டு வரணும். அப்ப அதற்காக அனைத்து ஓட்டுநர்களும் ஒரு வாகனத்துல போற நபருக்கு ஒரு பிரச்சனைனா நின்று கேள்வி கேட்டால் மட்டும்தான் இதனுடைய மாற்றத்தை நாம
கொண்டு வர முடியும். ஓட்டுநர் இனம் அனைவரும் தயவு செய்து சிந்திங்க. நம்ம இனம், நம்ம சுயமரியாதை, நம்ம செய்யற தொழில்ன்றது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த மக்களுக்காகவும் தான். அப்ப மக்கள் பணியாளர்கள் நாம, நமக்கும் சமுதாயத்துல சக மரியாதையும் அந்தஸ்தும் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம இறங்கி நின்று கேள்வி கேட்டு அதற்காக போராடினால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றத நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே.